வேதாரண்யம் அருகே உள்ள தேத்தாக்குடி வடக்கு செல்லியம்மன் கோவிலில் தமிழர் திருநாளாம் காணும் பொங்கல் கன்னியர்கள் கும்மியடித்து மாட்டு சாணத்தால் ஆன பிள்ளையாரை ஆற்றில் கரைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள தேத்தாக்குடி வடக்கில் உள்ள செல்லியம்மன் கோவிலில் காணும் பொங்கல் விழாவானது கும்மியடித்து வெகு விமர்சையாக கொண்டாடினர். செல்லியம்மன் கோவிலில் தமிழர்கள் திருநாளான காணும் பொங்கலை கன்னியர்கள் மற்றும் பெண்கள் கும்மியடித்து கடந்த 15 நாட்களாக மாட்டு சாணத்தால் பிள்ளையார் பிடிக்கப்பட்டு அதனை காணும் பொங்கல் தினத்தில் கோவில் அருகில் வைத்து அதனை சுற்றி கும்மியடித்து கோவிலில் இருந்து ஆற்றுக்கு கால்நடையாக எடுத்துச் சென்று ஆற்றங்கரையில் சாணத்தால் பிடிக்கப்பட்ட பிள்ளையாரை ஆற்றங்கரையில் வைத்து வழிபாடு செய்து கன்னியர்கள் பிள்ளையாரை ஆற்றில் கரைத்தனர். அங்கிருந்து கோவிலுக்கு சென்று அங்கு பிள்ளையாருக்கு படையில் வைத்திருந்த மோதகம், கொழுக்கட்டை, அவல், பொரி, கடலை அனைத்தும் வைத்து பிள்ளையாருக்கு வழிபாடு செய்தனர். இதில் ஏராளமான கன்னியர்கள் மற்றும் பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு தமிழர்களின் பாரம்பரியமான இந்த காணும் பொங்கலை வெகு விமர்சையாக கொண்டாடினர். இங்கு கன்னியர்கள் கும்மியடித்து கொண்டாடுவதால் கூடி சீக்கிரம் கன்னியர்களுக்கு திருமணம் நடக்கும் என்பதே இக்கோவிலின் சிறப்பு அம்சமாக உள்ளது என பொதுமக்கள் தெரிவித்தனர். கன்னியர்கள் கும்மி அடிப்பது என்பது சமீப காலமாக வெகுவாக குறைந்துள்ளதால் தற்போது இளம்பெண்கள் ஒன்று கூடி தேத்தாக்குடி பகுதியில் கன்னியர்களால் காணும் பொங்கல் கும்மியடித்து வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி வச்சு வாங்கி வாங்கி
அண்ணோட வச்சிருக்கீங்க, முன்னாடி போனோம் 3 பேர் சேர்ந்து. தம்பி சொல்றதான் கரெக்ட். ஏன்னா பிள்ளையார் அங்கதான் கொண்டு விடுவோம். வெடிதான் செய்யறீங்களா? வைங்கடா, சாமியே கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமியே கும்பிட்டாச்சு, வெடி வைக்கிறேனுங்க. நீ இனிமே வச்சான்னு வைக்காட்டின்னு. எஸ் இந்திரா, ஜி அஞ்சம்மாள், ஆர் சுமதி. இதுவா அந்த பக்கம் தெரியுதாங்களாம்மா? தேத்தாக்குடி வடக்கிலிருந்து நாங்கள் வந்து வருஷம் மார்கழி மாதத்தில் பிள்ளையார் பிடித்து கோலமிட்டு பிள்ளையார் பிடித்து அருகம்புல் பூ போட்டு வருஷத்துக்கு ஒரு மாதத்தில் ஃபஸ்ட்லேருந்து நாங்கள் வந்து அதை வந்து ரொம்ப பயபக்தியோடு நாங்கள் வந்து பண்ணிட்டு வருவோம். அப்புறம் வந்து அந்த சாணத்தை வந்து இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் அதை பற்றி தெரியல. நாங்கள் வந்து 25 வருஷமாக அந்த இதை வந்து நாங்கள் வந்து சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து 25வது வருஷம். நாங்கள் வந்து அந்த பிள்ளையாரை பிடிச்சி வச்சு நாங்கள் அந்த செல்லியம்மன் ஆலயத்தில் கொண்டு வந்து பிள்ளையாரை எல்லாருமே ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கன்னி பெண்கள் மகளிர் அனைவரும் வந்து அந்த பிள்ளையாரை வாழ்த்தி நாங்கள் சோளம் கொட்டி கொண்டாந்து ஆற்றுல கொண்டாந்து அதை கரைப்போம். இப்போ உள்ள கன்னி பெண்கள்லாம் அதை வந்து கொஞ்சம் அதை வந்து இது பண்ணாமல் இருக்கிறாங்க. இரும்ப வந்து அதை வந்து அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து இதை வந்து மறுபடி பின்பற்றி இதேமாரி பண்ணிட்டு வரணும்னு நான் அதை கேட்டுக்கிறேன். உங்கள் பேர்? என் பேர் மோகனா தசமணி. வடக்கு செல்லியங்கோயில் தெரு, வெட்டிக்கவுண்டர்காடு. எங்கள் குடும்பம் எல்லாரும் ஒரு 70-80 குடும்பம் விநாயகருக்கு பிள்ளையார் பிடிச்சி 30 நாளும் பிள்ளையார் பிடிச்சி கன்னி பொங்கலை கொண்டாந்து ஆற்றுல விட்டு சந்தோஷப்படுத்தி எல்லாரும் சந்தோஷமாக வருவாங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், போவோம். எங்கள் செல்லியம்மனுக்காக நாங்கள் எல்லாமே செய்வோம். இந்த விநாயகருக்கு மார்கழி மாதம் செஞ்சு ஆற்றுல கொண்டாந்து விட்டு சந்தோஷமாக எல்லோரும் போயிடுவோம். அதான் செய்ய வேண்டியது. அப்புறம் என்ன சொல்லுங்கள் யாருங்க. உழவர் திருநாளாக நம்ம தமிழரோட பண்பாடாக இந்த பொங்கல் விழா வந்து கொண்டாடப்பட்டுருக்கு. அதில் வந்து இன்றைக்கி கன்னி பொங்கல். தேத்தாக்குடி வடக்கு இந்த செல்லியம்மன் கோயிலில் நாங்கள் இந்த கன்னி பொங்கலை கொண்டாடுறோம். இந்த கன்னி பொங்கலில் கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வருடமும் இந்த பொங்கல் விழா ஆரம்பிக்கும் போதே நாங்கள் வந்து வீட்டில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதை கோயிலில் கொண்டு வந்து கன்னி பொங்கலப்போ வச்சு எல்லா பெண்களும் சேர்ந்து கும்மி அடித்து அதுக்கப்புறம் இந்த பிள்ளையாரை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆற்றங்கரையில் கரைக்கிறோம். இன்றைக்கி நாள் முழுக்கவுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி எல்லா ஊர்லேயுமே எல்லா கன்னி பெண்களுமே வந்து இந்த பொங்கல் விழாவில் கலந்துக்கணும். அவங்க தான் கன்னி பொங்கல் வந்து முறைப்படி கொண்டாடணும். ஆனால் அதிகமாக யாரும் செய்கிறதில்ல. எல்லோரும் வந்து கலந்துக்கணும். ஒவ்வொரு ஊரில் உள்ள கன்னி பெண்களும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் பேர்? என் பேர் நித்யா.